என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். வரலாற்றில் தமிழர் என்கிற பேரினம் எவ்வளவு பெருமைக்குரியது, எவ்வளவு சிறப்போடும் மாண்போடும் வாழ்ந்தது என்பதையெல்லாம் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இங்கே எடுத்து இயம்பினார்கள். ஆனால் நம்முடைய ஐயா மணியரசனார் அவர்கள் குறிப்பிட்டது போல, தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை, கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது. இந்த நிலத்தில் இரண்டே பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள். ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள், இன்னொன்று உங்கள் மகன் நான். அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர். தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால், தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிஞாயிறு தேவினை எப்பாவானர். தமிழன் எழுச்சியுற வேண்டுமானால் தமிழ் மீட்சியுற வேண்டும். இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி, நீண்ட காலமாக, இது விபத்தல்ல, எதிர்பாராத நடந்ததல்ல, திட்டமிட்டது. தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான், தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன், தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது, ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள், திராவிடர். என் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான். மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன். நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான். அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான், இறக்கவில்லை. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள், நம் முன்னவர்கள். அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள். அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள், தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாட்டன் நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதிதாசன் பாடிட்டார். தமிழ் எனக்கு ஒரு மொழி, எனக்கு ஒரு முகம், எனக்கு ஒரு அடையாளம், அதெல்லாம் வேணாடா, என் உயிரடா. அவன் முடிவென்ட்டான். தமிழனுக்கு தமிழ் உயிர், தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. அப்ப என்ன செய்ய? அதை அழிக்கணும். எப்படி அழிப்பது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது எதுவும் அவன் சொன்னதில்லை, நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம்தான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம்தான். அவ்வளவையும் தன்மையப்படுத்தினான். இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை, அதே கோட்பாட்டை வைக்கிறார். ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை. என் உடன் பிறந்தார்களே, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடர்களின் கோட்பாடு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இனி இருக்காது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. திட்டமிட்டு அளித்தான். நாம் அருகிலே இருந்தால் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார். தமிழில் பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் 10ஆம் பசலித்தனம். தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கு என்று முடிவெடுத்து இவர்கள்தான் தொடங்கினார்கள். என் உயிருக்குயிரானவர்களே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இனம்
இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். எவன் ஏற்பான்? ஒரு கன்னடன் சொல்றான், அவனை சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு கன்னடன் என்ன சொல்றான்? எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான். அப்படின்னா தமிழை எங்க தந்தை தான் ஏற்றுக்குதுங்கிற. எவன் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை. அப்படின்னா நான் காட்டுமிராண்டி. சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலியினுதானது எங்கும் காணம்ங்கிறான். இவங்க மாதிரி தற்குறிப்பாயல்ல, பல மொழிகளை கற்ற பேரறிஞன் பாரதி. அவன் சொல்றான், நம்ம தான் தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன், தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு, வெங்கட்ராமன் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடியா எங்க தாத்தா பேசுறான், மொழிங்க ஆயிரம் தேவனையப்பாவன தமிழ் அப்படிதான் பெருமை பேசுறான். விடியாங்களை தள்ளியா. அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுற வலையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழக எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோட. ஓசோ சொல்றா, ஓசோ என்னுடைய தன் விவர படத்தில் கூட அந்த காணொலி, அதுல குறிப்பில் கூட அவர் காணொலி வச்சிருக்கேன். தமிழ் has its own literature. அதை என்ன சொல்றா, தமிழ் உலகில் எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். அவன் சொல்றான், தமிழ்தான் மூத்த மொழி. the own language literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு. ஓசோட எடுத்து வேணா தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், போய் பாரு. இந்த சவுத் இந்தியன் நம்மளை தான் சொல்றாரு, தமிழர்கள் இந்தியன் அவன் தாண்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான், அவன் தான் இந்தியன். இதே கருத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மொழி கூற்று இது. இதை ஏத்துக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடிப்போய் நட்டிருக்க முடியாது. ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. எவன் இருக்காங்க? உன்னுடைய என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் நமக்கு கற்பித்தது, தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை. தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், ஓத வேண்டியதுதான். அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பாப்போம், சொல்லிட்டு வா. எப்படி இருக்கு? இந்த மாதிரி கொடுமை இங்க பத்தியா? பெத்லகேம், செருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க்கு. அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது.
ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சியுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக, இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூய ஆவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியாடே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரபுல கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு, திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசலி போய் வேணா பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான். அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்கு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும், அது கூட மாறிட்டுது. ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை, என் முன்னவன். நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எங்க அப்பனை தாண்டா கேட்க முடியும். டே மானங்கட்டவன, அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எவனடா கேட்கணும்? எவனை கேட்கணும்? ஆகமம், ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம். எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க. ஆகமமாவே அவனே நின்றான் என்கிறான். அவனுக்கு தமிழ மந்திரம் சொன்னா புரியாது என்றான். இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். நீ கதைன்னு வச்சுக்க, நீ புராணம்னு கூட வச்சுக்க, அதெல்லாம் புழுகுன்னு கூட வச்சுக்க. ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது. அவன் திருவிளையாடல் படத்தை நம்பி பாரு, பானபத்திரர் அவன் பாடும்போது பாரு, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்கு தான், எனக்கு இல்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகன் முருகனும் தமிழும் வேறல்ல. தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீ அவை வர அந்த கதையில படத்திலே வரும் உனக்கு. அதானே நமக்கு சொல்லுது வரலாறு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வரலாம். நம்ம ஆள் உட்கார்ந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது வர்றபோது அவ களைத்து போய் உட்கார்றா. என்ன பாட்டி களைப்பா இருக்கா? நான் வேணா உனக்கு பழம் உளிக்கி போடவா, நாவர் பழம் உளிக்கி போடவா அப்படின்றான். சரி போடு அப்படின்னாப்பா போய் ஏறி உழுக்கிறான். பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்கிறான். பழத்துல கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாருன்னு போய் உலுக்கி விடுறான். சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணில் ஒட்டிக்கிறது. பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன் ஊதுறா. என்ன பாட்டி படம் சூடா இருக்கான்னு கேட்டான். தப்புன்னு செவிலில் ஒருத்தன் அரைஞ்ச மாதிரி இருக்கு. திரும்பி யாரப்பா நீ? அப்பா அப்படின்னோடனே என்னைய தெரியல நல்லா பாருன்றான் முருகன். அப்பா ஞான பண்டிதா அவ பாடுறா. என்னடா என்னது விளையாட்டு? உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் அவையேங்கிறான். என் அவ்வையின் தமிழள்ளி பருக வந்த முருகப்பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது. எப்படி இருக்கு? அவன் சொன்னான், நாம் நம்பினோம். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல. அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம். இப்ப இந்த வேலை என்ன?
பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செவிபடாரை என்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்யற வேலை என்ன? இதெல்லாம் நடந்துருமா? சீமானா உங்க ஐயா எல்லாம் சேர்ந்து விட்டா அதெல்லாம் நடந்துருமா? தம்பி, இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான், ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம். நீ ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு. நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி, வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்ங்கிறான். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவென்றான். வானம் அளவு அளந்தது, வானம் அளவு அறிந்தது, அனைத்தும் அறிந்தது என்கிறான். அவ்வளவு பெரிது வானம் அளவு பெரிது தமிழ்ங்கிறான். அவனே சொல்றான், தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும். திசையெல்லாம் இல்ல, எங்க இருக்கு? வேற திசைக்கு போகட்டும், ஓன் திசையில இல்ல. தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும்ங்கிறான். கேட்குதா தமிழ் முழக்கம்? எங்க இருக்கு தமிழ் முழக்கம்? உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் என் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும். முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினார். எப்படி? எங்க ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க. ஐயா வெங்கட்ராமன் ஐயான்னு சொன்னாங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயிலை கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்கலாம்பிரதம் கிளாம்பிரதம் மந்திரம் தெளிச்ச உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுன்னா நான் நின்னேன். அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும் மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சு வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுனா இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சிட்டியா? நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏண்டா அதை கையில் எடுத்தான்? ஏன் எடுத்தான்? வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன், எங்கள் உயிர் தலைவன். அவன் எங்களுக்கு கற்பித்தது 3 சுவத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது, 4 சுவரை வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும். அவன் மொழி, அவன் வழிபாடு, அவனுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாவற்றையும் செத்து மீட்பதுதான் ஒரு தேசியனத்தின் முழுமையான விடுதலையாக அமையும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம் முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு, மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா? எனக்கென்ற இறை யார்? எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன? நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும். இதெல்லாம் யார்? எங்களுடைய சிவன்லாம் யார்? எங்கள் இன முன்னோர். காளி, பேச்சியம்மன், சுடலையாண்டி, கருப்பணன் இவெல்லாம் யார்? எங்களுடைய குல முன்னோர். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணன் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்குது. எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை, என் மூதாதை. நான் மறுபடியும் கேட்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளன் எவனா சொல்ற? தமிழனை தவிர ஒருவன் சொல். என்னுடைய மாயவன் தான் கண்ணன், என்னுடைய கண்ணன் தான் திருமால், என்னுடைய திருமால் தான் பெருமாள். 2வது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் என்னுடைய மாயோன், என்னுடைய கண்ணன். நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு, மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை, என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன்.
நீ கும்பிடுகிற வெங்கடாச்சலபதி பேர் மாத்தனா, ஏய் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தானடா, ஏன் அப்பன் தானே. நீ அவனுக்கு கோட் சுட்ட போட்டு விடு அல்லது என்னத்தை வேணாலும் போட்டு விடு, ஆனா அப்பன் ஏன் அப்பன். உன்னுடைய பெருமாள் திருமால் 12 ஆழ்வார்களில் ஒருவன் தமிழன் தவிர வேற ஒருத்தனை சொல்றான். நீ திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில், ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே? ஆண்டாள் கோயிலிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா? இது கேள்வி. தமிழில் 1000 பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம்? எதற்கு? இதை விட ஆண்டாளை பெருமாளை இழிவுபடுத்துற செயல் ஒன்று உண்டா? எப்படி?